வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இருந்து சோலை. நம்ம கேரேஜ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஆட்டோஸ் இருந்து நான் சோலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இமாலயாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியுடைய பவர் சப்ளை எதுவுமே வரல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேட்ரி எங்கே வருது, ஃபஸ்ட்டு நம்ம பேட்ரி செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபீஸ்லாம் செக் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த வண்டியில் சீட் லாக் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 3-4 ஹோல்ஸ் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இந்த கீழே இருக்குல்ல, இந்த அலங்கிக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸ், இந்த ஹோல்ஸ் தான் நமக்கு சீட் லாக் ஹோல்ஸ். ஏன்னா இதில் கன்ஃபியூஸ்ட் ஆகும், நிறைய ஹோல்ஸ் போட்டுருவாங்க. ஓகே, இப்போ நம்ம சீட்டை ரிமூவ் பண்ணுறோம். இப்போது இந்த சீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த சீட்டு வந்து இது ஒரே லாக்லேயே 2 இருக்கும். இந்த சீட்டை இப்போ எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மெயின் பீஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி பக்கத்துலேயே வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பீஸ். இந்த மெயின் பீஸ் ரிமூவ் பண்ணுறோம். இந்த மெயின் பீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அப்போ பீஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ பேட்டரி டெட்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். மிச்சப்படி மீதி எல்லா பீஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபிஎஸ் பீஸு பார்த்தீங்கன்னா மிச்சம் லைட் பீஸு, இக்னிஷன் காயில் பீஸு, மீதி எல்லா பீஸுமே இதிலே நமக்கு நம்பர்ஸ் வந்துடும். இது வந்து டோட்டல் பீஸு. மெயின் பீஸு இதுதான் பேட்டரியோட செக் பண்ணுறோம். பேட்டரி பீஸு இப்போது சூப்பராக இருக்குது. இது வந்து பேட்டரி ஃபால்ட்டானு இப்போ செக் பண்ணுறோம். மல்டிமீட்டர். வணக்கம் மக்களே, பார்த்தீங்கன்னா இதான் மல்டிமீட்டர். கண்டிப்பாக லாங் டிரைவ் போகிறவங்க எல்லாருமே ஒரு மல்டிமீட்டரை வந்து ஸ்பேராக வச்சுக்கணும். குரூப்பாக போகிறப்ப மல்டிமீட்ரு ரெகுலர் டூலாக இருக்கணும். ஏன்னா இந்த மல்டிமீட்டர் இருந்தால் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வர வண்டியெல்லாம் எஃப்ஐ ஈஸி மாடல் டைப்பு. அப்போ மல்டிமீட்டர் இருந்தால் ரொம்ப யூஸ். இப்போ நம்ம இந்த வண்டிக்கு பேட்டரி டெட்டாக இருக்குது. இப்போ பேட்டரியுடைய வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் 20 வோல்டு 20 வாட்ஸில் வைக்கிறோம். பார்த்திங்கன்னா 20 வச்சிட்டோம். இப்போ மல்டிமீட்டரில் பேட்டரி செக் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது ஃபுல் டெட் ஆகிடுச்சு. பேட்டரியுடைய ஆர்ம் சுத்தமாக இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரரி பார்த்திங்கன்னா இப்போது பேட்டரியை வந்து டைரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேட்டரியை வந்து டைரெக்ட் பண்ணுறோம்னா, இப்போ லாங் ட்ரிப் போகிற நண்பர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5M ஒயர் பேட்டரியை வந்து டைரெக்ட் பண்ணுறவங்க நல்லா ஹெவி ஒயராக இருக்கணும். இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5M திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து பேட்டரி வந்து ஓல்டு டைரெக்ட் பண்ணுறப்போ ஒயர் எரியாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ டைரெக்ட் பண்ணுறோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா இந்த ஒயர் 2 ஜாயின் பண்ணிட்டோம். நண்பர்களே, பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் வந்து கரெக்டாக ப்ளஸில் தான் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எப்போவுமே வந்து ரெட்டில் தான் இருக்கும். எல்லா வண்டிக்குமே காமனாக ரெட்டு தான் வரும். பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்டில் கொடுக்குறோம். ப்ளஸ்ஸை பிடிச்சி நல்லா வந்து நீங்கள் வந்து ஸ்பார்க் அதிகமாக வரும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சு அமுக்கிங்க. இது ப்ளஸ் கொடுத்துட்டோம். இப்போ இது மைனஸ். ப்ளஸ்ஸை நல்லா ஹெவியாக அழுத்தி பிடிச்சிட்டோம். இப்போது மைனஸ் டெர்மினில் மைனஸ் வச்சிடும். இக்னிஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரரி ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து வண்டி ரன்னிங் ஆயிடுச்சுனாலே ஒரு ஈஸிஎம் அதை எஃப்ஐ வண்டிக்கெலாம் வந்து ரன் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிடும். அப்போ ரன்னிங்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏழ்மலை கம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மல்டிமீட்டரில் இப்போ நம்ம ரெகுலராக பேட்டரியோட வோல்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு மேலே 13 வோல்டு, 12.5க்கு மேலே இல்லை 13 வோல்டு, அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. மேக்ஸிமம் 12 வோல்ட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பராக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐ மாடல்கள்லாம் ஒரு மினிமம் ஒரு 6 வோல்டாச்சு இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்டார்ட் ஆகும் எஃப்ஐ மாடல் அனைத்து வண்டிக்குமே. ஏன்னா 6 வோல்ட் இருந்தாலும் ஃபியூல் பம்பே ஆன் ஆகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா எல்லா சென்சார் ஒர்க் ஆகும். அப்போ வந்து நமக்கு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறதோட நமக்கு வந்து பேட்டரி வந்து டவுனாக வந்ததுனால தான் இப்போ வந்து ஸ்பேர் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பேர் பேட்டரி வந்து ரெகுலராக இப்போ குரூப்பாக நீங்கள் லாங் ட்ரைவ் ஒரு லடாக் அந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் பேட்டரி காமனாக வந்து ஒரு 9LB எடுத்துக்கலாம், இல்லை 6LB. இது வந்து Z9 வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டியும் காமனாக மேட்ச் ஆகும். பார்த்திங்கன்னா எல்லா மாடலுக்கு மேட்ச் ஆகும். Z9 இல்லை 6LB ஒன்று வரும். இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி மேட்ச் ஆகலனாலும் வந்து இந்த பேட்டரி புது பேட்டரின்றப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அதை வச்சு நம்ம வந்து போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கூட நம்ம வந்து அதுக்கு சரியான அளவு வந்து பேட்டரி வந்து ஆர்ம்ஸ் பேட்டரி போட்டுக்கலாம். மிச்சப்படி சேஃபான டிரைவ் போயிட்டு வாங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.